விட்டுரு அப்படிங்கிற மாதிரி. சோ அங்கிருந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சதா நம்ம ஒரு 6 இயர்ஸ் அப்படியே ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சு. நடுவுல எங்க அண்ணா கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. சோ அப்படி வீட்டுல கொஞ்சம் பேசாம இருப்பேன், ஸ்ட்ரைக் சாப்பிடாம இருப்பேன். சோ எல்லாம் முடிஞ்சு அப்புறம் ஃபைனலா வந்துட்டு ஆக்சுவலா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்குள்ளே வந்துட்டு கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப வருஷம் தள்ளி போயிருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல அது போக வயசுக்குள்ளேயே வீட்டுல வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் வந்து ரிலேட்டிவ்ஸாவே எடுத்ததுனால சோ ஓகே அப்படி லவ் பண்ணிட்டு இருக்கதை போய் தொலைங்க. சரி அப்புறம் ஓகே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினு இது பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மந்த்ல அதுக்குள்ள நான் இங்க இருந்தேன். ஸோ இங்கிருந்து நான் வந்துட்டு ஃபிளைட்ல போய் தடப்படலாம் அரேஞ்ச் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் போனோம். அங்க போனா இவன் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான் நம்மள்ட்ட. நான் பேசுறதே இல்லையே, மூஞ்சிய பார்க்க மாட்டேங்கிறா. தாலி கட்டும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா உருன்னு இருக்கா, நீங்க முறைக்கிறா, அழுகுறா. என்னடி நான் கட்டட்டுமா வேண்டாமா இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம போர்ஸ் பண்ணி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கடியாயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு. இப்ப போட்டோ எடுக்க முடியல, தாலியில கட்டியாச்சு. அப்போ எல்லாமே ஓகே தான். எல்லாருமே அதுக்கப்புறம் அது வரைக்கும் தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணம் வரும்போது எல்லாருமே ஓகே ஆயிட்டாங்க. ஆனா இவ ஓகே ஆகல. அது வந்து மேபி அம்மா இருந்த ஒரு 2 monthsல கல்யாணம் அப்படிங்கும் போது ஒரு 100% ஹாப்பினஸ் கண்டிப்பா இருக்காது இல்லைங்க. யாருக்கா இருந்தாலும் அம்மா இல்ல என்ன பண்ணுறோம் அப்படியே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அண்ட் இது முழுக்க லவ் மேரேஜ் அப்படிங்கும் போது எங்க ஃபேமிலிலேயே வந்து ஐ திங்க் பொண்ணு சைடு நான் மட்டும் தான் லவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து எல்லாருக்கும் மைண்ட்ல இருந்தது. ஸோ எல்லாரும் 100% ஹாப்பி கிடையாது. பட் ஸ்டில் ஓகே கல்யாணம்னு அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா அதுல இருந்து எனக்கு வந்து ஹாப்பினஸா இருக்கா சேடா இருக்கா அந்த மாதிரி உணர்வே எனக்கு இல்லாத மாதிரி இருந்தது. சீரியஸா சொல்லணும்னா ஒரு 0% கூட நான் வந்து என் பக்கம் என்ஜாய் பண்ணல கல்யாணத்துல. எல்லாமே ஓகே முடியுதா கல்யாணம் முடிஞ்சுதான் ஓகே போலாம், நீ உட்கார்ந்தா தப்பு என்ன தப்பு அந்த மாதிரி இருந்தது. ஈவன் சத்யா வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் தாலி கட்டும் போது அப்படியே சிரிச்சிட்டு ஜாலியா தாலி கட்டிடுவேன். எனக்கு கோபம் இருந்துச்சு, எனக்கு அழுகே வந்துச்சு. அம்மா நினைச்சு அழுத, எங்க அப்பா அங்க அழுதுட்டு இருந்தாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கட்டமா இருந்தது. நான் ரொம்ப இமோஷனலி போயிட்டு இருந்தேன். இவன் ஜாலியா கல்யாணம். ஆமா நம்ம கல்யாணம் ஜாலியா தானே இருக்கும். சரி ஓகே என்னைக்கோ ஒரு வாட்டி தான் பண்ண போறோம், டெய்லி பண்ற மாதிரி இருந்தா பரவாயில்ல. அப்புறம் சரின்னு சொல்லி நம்ம ஜாலியா இருந்தா மூஞ்சி திரும்பி பார்த்தா இதே பார்க்கவே முடியல. சரி வேண்டாம் இவன் மூஞ்சி பார்க்க வேண்டாம், நம்ம எல்லாம் பார்த்து இவரு மூஞ்சி கொடுத்து பேசுற மாதிரி இல்ல. சரி ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு விட்டுட்டேன் நானு. அதுக்கப்புறம் சும்மா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா வரவே மாட்டேன்ட்டா, போட்டோ போஸ்ட் கொடுக்க மாட்டேன்ட்டா, இவங்கடா. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல வந்து அதே மாதிரி தான். இங்க ரிசப்ஷனோட போட்டோ ஆல்பம் வந்துச்சு. அது வரும்போது பாத்தீங்கன்னா நான் இப்படிதான் இருந்தேன். எல்லா போட்டோலயும் கட் காப்பி பேஸ்ட் மாதிரி இருந்துச்சு. இப்படியே இருந்தேன். ஐயோ எனக்கே சிரிப்பு வந்துச்சு. டே என்னடா இது இப்படி இருக்கு. இவ எல்லாத்துலயும் ஓவர் ஆக்ஷன் சிரிக்க மாட்டான், சில இதுல அப்படிங்கிறது அது ஒரு மாதிரி இப்படி இப்படின்ட்டு இருக்கா. என்னோட எல்லாம் ஒரே ரியாக்ஷன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ஒரு மாதிரி இருக்கு. உண்மையா அந்த ஆல்பத்தை நான் இது வரைக்கும் ஃபுல்லாவே பாக்கல, 4 போட்டோ பார்த்துட்டு மூடி வச்சுட்டேன். சோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே நல்லபடியா. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேட்னஸ் இருந்துச்சு, ஆனா எல்லாம் முடிஞ்சுச்சு. ஜெய்ப்பூர் வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் பேச்சுலரா இருந்தேன். செலவு 1, இப்போ வந்துட்டு செலவு 2 இல்ல 3. அப்போ ஒரு மாதிரி நிறைய செலவாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் பேச்சுலரா இருந்ததுனால தனி வீட்டுல இல்ல, பசங்களோட தான் இருந்தோம். சோ இப்ப தனியா வீடு எடுக்கணும், அது நிறைய போயிட்டு இருந்துச்சு. சோ எல்லாமே சமாளிச்சு எடுத்துட்டு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. அந்த ஒரு வருஷங்கிறது வந்து ரொம்ப இதாச்சு. அதுக்கு நடுவுலயே வந்து குட்டா கன்சீவ் ஆயிட்டான். சோ ஒரு 3.5 months 4 monthsக்குள்ள நான் கன்சீவ் ஆயிட்டேன். சோ கன்சீவ் ஆனது எனக்கு ஐயோ என்னடா கால்குலேட் பண்ணி பார்த்தா கரெக்டா 9 மாசம். ஐயோ ஒரு நாள் அது தள்ளி தான் பிறக்கணும் குட்டா, அந்த வருஷத்துலயே அவன் பிறந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். கடவுள் வந்து கருணை காட்டி ஒரு நாள் அப்படி தள்ளி ஒரு நாள் முதல்வர். நான் வந்து வெட்டிங் ஆனிவர்சரியில வந்து அப்படியே சப்பியா டொமேட்டோ மாதிரி இருப்பேன். அடுத்த நாள் அல்ல அன்னைக்கு நைட்டு 19th வந்து ஏர்லி மார்னிங் 3:30க்கு வந்து வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு. அண்ட் 9:46 AM அந்த மாதிரி போட்டுட்டான். ஸோ அதனாலே வந்து இப்போ ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஆக்சுவலி வெட்டிங் ஆனிவர்சரி அண்ட் குட்டாவோட பர்த்டே ஒட்டுக்காக செலிப்ரேட் பண்றது. ஆனா இப்போ போங்க நான் ரொம்ப சேடா இருக்கேன். ஏன்னா என்னோட ஆனிவர்சரிக்கும் கூட நான் வந்து குட்டாவோட பர்த்டே தான் அரேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏய் குட்டா தான வந்து நம்மளோட சிம்பிள் ஆஃப் லவ். ஆமா சரி.
சும்மாற இப்ப பார்த்தா இதே சொல்லிட்டு சரி, இன்னொன்னு வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். சத்யாக்கும் எனக்கும் வந்து ஒரே டைப் மைண்ட் செட்டே கிடையாது. பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குட்டி குட்டி விஷயத்துல இருந்து பாத்தீங்கன்னா சிக்கன்ல வந்து அவனுக்கு வந்து எனக்கு லெக் பீஸ் பிடிக்கும், அவனுக்கு வந்து எல்லாமே சாத பீஸ் தான் பிடிக்கும். அண்ட் போன் பீஸ் அண்ட் இது அவனுக்கு போன்லெஸ் பிடிக்கும், எனக்கு போன் பிடிக்கும். அதனால டோட்டலி ஆப்போசிட்டா தான் இருக்கும் எல்லா ஒரு இதுவுமே. அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டு பைக்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே பைக்னாலே பயம். சோ அப்புறம் வேற என்ன பிடிக்கும், அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நான் பண்ற எல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சத்யாவோட தான், நான் கிடையாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட ட்ரெஸ் எல்லாம் நீங்க எங்க வாங்குவீங்க, எல்லாமே அவனோட இதுதான். இன்ஃபேக்ட் என்னோட நைட் ட்ரெஸ் எல்லாமே சத்யாவோட டீச்சர்ஸ் தான். அண்ட் சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறைய பேர் நினைப்பீங்க, நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுவீங்க அவங்கள. அவங்க வந்து ஓகே அவங்க வந்து நம்மளோட வேவ் லென்த் மேட்சா இல்ல, அவ செட் ஆக மாட்டா அப்படின்னு. ஆனா நான் சொல்றேன் ஆப்போசிட்டா இருக்கவங்களுக்கு தான் வந்து பெஸ்டா மேட்ச் ஆகும். ஏன் பாப்போம். சோ அந்த ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ஸ் அந்த மாதிரி ஆப்போசிட்டா இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப நல்ல ஜாலியா இருக்க முடியும். சோ ஒரே வியூல இருந்தா ஆர்குமெண்ட் கண்டிப்பா. ஏன்னா ஒரு வீட்டுல வந்துட்டு 2 வியூ இருக்கும்போது வந்துட்டு ஐடியாஸ் கிரியேட் ஆகும். சோ ஒரே வியூவா வந்து 2 பேரும் பேசும்போது என்னன்னா வந்துட்டு அது வந்து ஆர்கியூமெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீ என்ன பேசுறீங்க எனக்கு தெரியும். ஏன்னா வந்துட்டு இந்த போட்டோ வந்து இங்க மாட்டலாம், இந்த போட்டோ இங்கதான் மாற்றோம் அப்படிங்கிற மாதிரி சண்டையாகும். அதைத்தான் நானும் சொன்னேன், அதுதான் நான் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சண்டையாகும். இவளா இருந்தா வந்து இந்த போட்டோ இங்க மாட்டலாம்னா நான் சொல்லுவேன் போட்டோ அங்க மாட்டலாமே அப்படின்னு. அங்க மாட்டா நல்லா இருக்குமோ, ஒரு வாட்டி அங்க வச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குள்ள போகுது. மேபி இருக்கலாம், அங்க மாட்டக்கூடாது இங்கதான் மாட்டணும்னு சண்டை போடலாம். சண்டைங்கிறது எல்லா இடத்துலயும் வரும். நாங்களும் நிறைய சண்டை போடுவோம். எல்லாரும் கேட்பீங்க சண்டே வராது உங்களுக்கு நிறைய சண்டை வரும். பட் ஆனா சாரி சொல்றதுக்கு நான் ஒரு பேஷன் வீட்டுல வச்சுக்கிறேன். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல வந்து எந்த ஒரு ரிக்ரெட்ஸும் இல்ல. அதனால வந்துட்டு ஸ்டில் வி ஆர் ஹாப்பி. அண்ட் நான் வந்து எங்க பேரண்ட்ஸ்க்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி, எங்க அம்மாக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி சத்யா நல்லா பாத்துக்குவாங்க மம்மி. இந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, டெஃபினட்டா அவன் நல்லா பாத்துக்குவாங்கிற ப்ராமிஸ் வந்து இப்போ அவன் கீப் அப் பண்ணிட்டு இருக்கான். சோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்தா டெஃபினட்டா யூ கோ ஃபார் இட். கான்ஃபிடன்ஸ் இல்லனா கோ ஃபார் இட். ஏதாவது பண்ணுங்க, லவ் பண்ணா பண்ணிட்டு ஆகணும். நம்ம கையில இல்ல. சோ thank you so much. விஷ் பண்ண எல்லாத்துக்குமே thank you. அப்புறம் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே thank you. உங்க blessings எங்களுக்கு எப்பவுமே வேணும். Yes. Okay, bye. Bye, Silere. Tata.